ஜெய்சங்கரின் 20 சந்திப்புகள், ஈரான் நடத்திய ரகசிய மூவ் என்ன, அம்பலமாகும் உண்மைகள். ஈரான் அமெரிக்கா இடையிலான 15 நாள் போர் நிறுத்த கெடு என்பது ஒரு தற்காலிக அமைதி அல்ல. அது அடுத்த ஒரு பெரும் போருக்கான தீவிர தயாரிப்பாகவே உலக நாடுகளால் பார்க்கப்படுகின்றது. ஈரானின் அணுசக்தி ஒழிப்பு மற்றும் ஆட்சி மாற்றத்தை இலக்காக கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை தொடங்கின. மேலும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதிலேயே அமெரிக்கா தற்போது குறியாக உள்ளது. அந்த யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைத்தால் ஈரானுக்கு பெரும் சலுகைகள் வழங்கப்படும் என அமெரிக்கா உறுதியளித்திருக்கும் நிலையில் ஈரான் இந்த விவகாரத்தை ஹார்மூஸ் கடல் சந்திக்கு திசை திருப்பியுள்ளது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டுமானால் அதற்கு பதிலாக ஹார்மூஸ் கடல் பாதையின் முழு அதிகாரத்தையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. இயற்கையாக அமைந்த ஹார்மூஸ் நீரிணையில் ஈரான் உரிமையை கொண்டாடி கட்டணம் வசூலிக்க நினைப்பது சர்வதேச விதிகளுக்கு புறம்பான அடாவடித்தனமாகவே கருதப்படுகிறது. அணுசக்தி என்ற பலத்தை இழந்தால் அதற்கு ஈடாக இத்தகைய பொருளாதார ஆதாரத்தை பெற ஈரான் பிடிவாதம் பிடிக்கிறது. ஆனால் கப்பல்களின் அளவிற்கு ஏற்ப $50,000 முதல் $2 மில்லியன் வரை கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் திட்டத்தை சவுதி அரேபியா, அமீரகம், குவைத் போன்ற அண்டை அரபு நாடுகளே கடுமையாக எதிர்க்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கட்டணத்தை சீனா யுவானில் செலுத்த வேண்டும் என்ற ஈரானின் நிபந்தனை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உடன்பாடானதல்ல. இத்தகைய கூடுதல் கட்டணங்கள் உலக அளவில் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் இதனை ஏற்கப் போவதில்லை. இந்த 15 நாள் அவகாசம் என்பது ஈரானுக்கானது அல்ல. மாறாக ஈரானின் அபாயகரமான திட்டங்களை உலக நாடுகளுக்கு விளக்கி அவர்களை திரட்டி ஈரானை தாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருதுகிறார். பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் ஒரு சமரச நாடாக செயல்படவில்லை. மாறாக ஈரானின் யுரேனியத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஒரு இடமாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரானா மலை அணுசக்தி முகாமை பயன்படுத்தவே பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டது. தமிழக அரசியலில் சல்மா போன்றவர்கள் பாகிஸ்தானின் தலையீட்டால் போர் நின்றது என கூறுவது அடிப்படை தரவுகளற்ற வாதமாகும். எகிப்து, ஓமான், ஜோர்டன் என பல நாடுகளில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்திய அமைச்சர் ஜெய்சங்கரை பல முறை சந்தித்து பேசியதே முக்கியத்துவம் வாய்ந்தது. பாகிஸ்தான் இதில் ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்பதே உண்மை.